தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய இதயத்தையுமே கணக்க வைத்தது. கொடூரமாக பெண்களை தாக்கி அவர்கள் மீது பாலியல் வன்புணர்வு செய்தது ஒரு சைக்கோ கூட்டம். இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு அனைத்து விதமான பகிரத முயற்சிகளையும் அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு கீழே இருந்த குறிப்பாக கொங்கு பெல்ட்ல இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே எல்லா விதமான தகுதித்த வேலைகளை செய்தாங்க. அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகியா பொள்ளாச்சி பகுதியில் இருந்த பார் நாகராஜனுக்கும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன்களுக்கு மிகவும் நெருக்கமானவரு. இந்த பார் நாகராஜன் மட்டும் சிக்கி இருந்தாக்க நிச்சயமாக அதிமுகவுடைய திமிங்கல குட்டிகள் பல குட்டிகள் இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னாக்கா வலையில குட்டி மீன்கள்லாம் மாட்டி இப்ப தண்டனைக்குள்ளாகி இருக்கு. திமிங்கல குட்டிகளும் சுறாவும் இதை தப்பிச்சு இருக்குது. சாதாரண குடும்ப பின்னணி இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் 9 பேரோ எப்படி இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்க முடியும்? குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான அத்தனை வேலைகளும் எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆட்சி காலத்துல பண்ணிட்டு இந்த வழக்குல நீதி விசாரணையை அதிமுகவால தான் கிடைச்சதுன்னு சொன்னீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி மக்கள் எல்லாமே செருப்புலி விளக்க மாத்தலி ஓட ஓட அடிப்பாங்க. கொஞ்சம் கூட உனக்குள்ள கூச்ச நாச்சன் ஏதாவது இருந்ததுனாக்க மானமுள்ளவனா இருந்தா இப்படி ஒரு அறிக்கை விடுறதுக்கெல்லாம் தயங்குவான். மானகெட்ட ஜென்மம் தானே நீங்களாம். மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, தமிழ்நாட்டை ஆள்வதற்கு துளியும் வக்கும் துப்பியும் இல்லாத நபராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பொல்லாத ஆட்சிக்கு அந்த பொள்ளாச்சிய சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துளியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு ஆட்சியை நடத்தி கொண்டே இருந்தவர் தான் இந்த துப்பு கெட்ட எடப்பாடி பழனிசாமி. அந்த துப்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தை தான் பொள்ளாச்சியில பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை நடைபெற்று 2019 பிப்ரவரி முதல் வாரத்துல ஒரு பெண்ணை ஒரு கும்பல் கார்ல கடத்திட்டு போய் பாலியல் அத்துமீறல் செய்யறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிப்ரவரி 12ஆம் தேதி காவல் நிலையத்துல புகார் கொடுக்க ஃபர்ஸ்ட் அந்த காவல்துறை ஏற்க மறுக்கு. ஏனாக்கா அந்த பெண் சொன்ன புகார்ல குறிப்பிடப்பட்டவங்க பொள்ளாச்சி பகுதியில அதிமுக முக்கிய நிர்வாகியா இருந்தாங்க. அதனால காவல்துறை அந்த வழக்கை எடுக்க மறுக்குது. அதுக்கு அப்புறமேட்டு இந்த விஷயங்கள் ஊடகங்களுக்கு போகும்போது ஊடகங்கள் மூலியமாக குறிப்பாக நக்கீரனுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அந்த நக்கீரன் கோபாலம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட வீடியோக்கள் வெளியிடுறாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா அடிக்காதீங்கன்னா அப்படின்னு அந்த ஒரு குரல் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய இதயத்தையுமே கணக்க வைத்தது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக பெண்களை தாக்கி அவர்கள் மீது பாலியல் வன்புணர்வு செய்தது ஒரு சைக்கோ கூட்டம். அந்த சைக்கோ கூட்டத்துக்கு தான் கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இன்று ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்குது. இது ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நினைக்கலாம். ஆனா என்னன்னாக்கா இந்த மாதிரி பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அது சைக்கோத்தனமா தாக்குகின்ற இந்த நபர்களுக்கு இது போன்ற தண்டனைகள் மிகவும் குறையான சாகுற வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படின்ற தண்டனை எல்லாம் வேற எந்த ஒரு குற்றத்துக்கான கொடுங்க. ஆனா பெண்களை இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை டார்ச்சர் செய்து குறிப்பாக அவர்களை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டுகின்ற அத்தனை அட்டூழியங்களும் செய்த இந்த சைக்கோ குற்றவாளிகளுக்கு ஏன் நீங்க சாகர வரைக்கும் ஜெயில போட அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல்களும் சமூக வலைதளங்கள்ல எழுதி இருக்குது. 2019 பிப்ரவரி மாசத்துல இந்த பிரச்சனை கிளம்பும் போது இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு அனைத்து விதமான பகிரத முயற்சிகளையும் அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு கீழே இருந்த குறிப்பாக கொங்கு பெல்ட்ல இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே இந்த வழக்கை நீர்த்து போக வைக்கிறது, இந்த புகாராக வழக்காம பார்த்துக் கொள்வதற்கான எல்லா விதமான தகுதித்த வேலைகளை செய்தாங்க. குறிப்பாக புகார் கொடுத்த அந்த பெண்ணுடைய அடையாளத்தை அந்த வழக்கை விசாரிக்கின்ற காவல் அதிகாரி பிரஸ் மீட்ல ஓப்பனா சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமான ஆட்சியை நடத்தி மேற்கொண்டு இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணும் புகார் கொடுக்க வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மறைமுக அச்சுறுத்தலையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்திருந்தாங்க. இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்குல பலவிதம் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு எல்லா விதமான பகிரத முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது நக்கீரன்ல இந்த வீடியோக்கள் வெளியிட்டதுக்கு அப்புறமேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொந்தளித்ததனுடைய விளைவு அது அண்ணன் நக்கீரன் கோபால் ஏகப்பட்ட பெண்களுடைய வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில பகுதிகளை தான் நாங்க எங்களுடைய முகங்களை மறைத்து வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாடு கொந்தளிக்க ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை கேடுகட்ட ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்ற
எடப்பாடி பழனிசாமி வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்கவுமே இடதுசாரி அமைப்புகளுடைய மகளிர் அமைப்புகள் அனைத்து இந்திய மாதர் சங்கம் முதல்ல இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு திமுக போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க, விசிக போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி போராட்டத்துல கையில எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பலவிதமான போராட்டங்களுக்கு வந்துட்டு கையில எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல கூட்டணியாகவும் சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அதிமுகவால சமாளிக்க முடியாம இந்த வழக்கை வந்துட்டு சிபிசிஐடிக்கு மார்ச் 12 மாத்துறாங்க. அன்னைக்கு மார்ச் 12 திமுக தரப்புல கனிமொழி அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய போராட்டமும் இந்த பொள்ளாச்சி கொடுமைக்கு எதிராக நடக்குது. மார்ச் 12 கனிமொழி தலைமையில போராட்டம் நடக்குது. அதுக்கு அப்புறமேட்டு தான் மார்ச் 13 இந்த வழக்கை வந்துட்டு சிபிஐக்கு மாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து மார்ச் 13 வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வழக்குல பல பேர்கள் வந்துட்டு அடிபட்டது. குறிப்பாக அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகியா பொள்ளாச்சி பகுதியில இருந்த பார் நாகராஜன். இந்த தீர்ப்புல வந்துட்டு இந்த பார் நாகராஜன் பேர் வந்துட்டு இடம்பெறல. இந்த பார் நாகராஜனுக்கும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்படிப்பட்ட இந்த பார் நாகராஜனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாசம் 26 தமிழ்நாடு காவல்துறை இந்த பார் நாகராஜனுடைய பேரை வந்துட்டு குற்றப்பத்திரிகையில இருந்து நீக்கிறாங்க. ஏன்னா அப்பொழுதே முடிவு பண்ணிட்டாங்க எப்படி இந்த வழக்கு இந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி பூதாகரமாக திமுக கூட்டணி வந்துட்டு கையில் எடுக்கும். அனைத்து பெண்கள் அமைப்புமே தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக வந்துட்டு கையில் எடுப்பாங்க. நிச்சயமாக இதை மாட்டும். ஏன்னா இதுல வந்துட்டு எல்லாத்துக்கும் வெளிப்பட தெரியும். எல்லா ஊடகவியலாளர்களும் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன்களுக்கும் எஸ்பி வேலுமணியோட மகன்களுக்கும் இதுல மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான செய்திகள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நெருக்கமாக இருந்த இந்த பார் நாகராஜனுடைய பெயர் வந்துட்டு குற்றப்பத்திரிகையில அப்பொழுதே வந்துட்டு நீக்கிறாங்க. பார் நாகராஜனுடைய பேரை நீக்கிட்டு தான் அதே பிப்ரவரி மாசம் 26 செந்தில் பாபு, மணி, ராஜகோபால் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்தையும் கைது செய்யறாங்க. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பார் நாகராஜனுடைய வீடியோக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அப்ப சோசியல் மீடியா ரொம்ப வைரலா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்துட்டு மிரட்டினதோ அந்த குடும்பத்தை மிரட்டின வேலைகள்லாம் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு சில யூடியூப் சேனலுக்கெல்லாம் வந்துட்டு பார் நாகராஜன் பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா காவல்துறை பிப்ரவரி 26 பார் நாகராஜனுடைய பேர் நீக்கப்பட்டதுல இருந்துட்டு இந்த பார் நாகராஜன் இந்த சுறாவோட தொடர்பில் இருந்த திமிங்கில குட்டிகளும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் சோசியல் மீடியாக்கள்ல வந்துட்டு மக்கள் வந்துட்டு கேள்விகளை எழுப்புறாங்க. எப்படி இந்த பார் நாகராஜன் இந்த வழக்குல தண்டனை இருந்து தப்பித்தாங்க? இந்த பார் நாகராஜன் மட்டும் சிக்கி இருந்தாக்க நிச்சயமாக அதிமுகவுடைய திமிங்கல குட்டிகள் பல குட்டிகள் வந்துட்டு இந்த வழக்குல சம்பந்தம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு கைது செய்யப்பட்டு தண்டனைக்குள்ளாகி இருக்க இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு நபர்கள். குடும்ப பின்னணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்ப பின்னணி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த அளவுக்கு துணிகரமான செயல்களை செஞ்சிருக்காங்கனாக்கா அப்பொழுது ஆட்சியில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்களுடைய பங்கும் அல்லது அவர்களுடைய வாரிசுகளால மிகப்பெரிய பங்கு இருக்குமே. அப்படி இருக்கும்போது அது அவங்களையெல்லாம் எப்படி இந்த வழக்கில் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல மிகப்பெரிய சந்தேக கேள்வி எழுப்பி இருக்குது. அதனாலதான் இந்த தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா வலையில வந்துட்டு குட்டி மீன்கள்லாம் மாட்டி இப்ப தண்டனைக்குள்ளாகி இருக்கு. திமிங்கல குட்டிகளும் சுறாவும் இதை தப்பிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள்ல மக்களே வந்துட்டு கேள்விகள் எழுப்புற பார் நாகராஜனுடைய கதை என்னாச்சு, இந்த வழக்கை வந்துட்டு எப்படி அவரை வந்துட்டு நீக்கினீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இதுல அதிமுகவுல முக்கியமான நிர்வாகிகளுடைய தொடர்பு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த திருநாவுக்கரசு மார்ச் மாசம் 4 ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமே இந்த வழக்குல தொடர்புடைய திருநாவுக்கரசு கைது. திருநாவுக்கரசு மார்ச் 5 கைதான உடனே பொள்ளாச்சி ஜெயராமன் நக்கீரன் ரிப்போர்ட்டர் திரு அருள்குமாரை வந்துட்டு மிரட்ட செய்யறாரு. அதே மார்ச் 5 மார்ச் 6 நம்ம ஏற்கனவே சொன்னது பாரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிட்டு அது மூலியமாக தொடர்ந்து யாரும் பெண்கள் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து புகார் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையை செய்த சொன்னீங்களே எஸ்பி பாண்டியராஜன் தான் அந்த வேலையை செஞ்சது. பிரஸ் மீட்ல வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய கண்டனங்களுக்கு அவருக்கு வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ரீதியான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் வந்துட்டு இந்த வழக்குல முக்கியமான திமிங்கல குட்டிகளையும் அந்த சுறாவையும் காப்பாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட தகுதித்த வேலைகளை செய்துவிட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா வெட்டித்தனமா சொரணையே இல்லாம மானங்கெட்டு போய் ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு. நாங்க வந்துட்டு நேர்மையா ஆட்சி செய்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினதுனாலதான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா சாதாரண குடும்ப பின்னணி இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் 9 பேரோ எப்படி இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்க முடியும்? இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய
அன்றைக்கு ஆட்சியாளர்களா இருந்த உங்களுடைய கட்சிக்காரர்களுடைய பங்கு இல்லாம சாதாரண குடும்பத்துல இருந்த இந்த குற்றவாளிகள் வந்து இவ்வளவு பெரிய துணிகரத்தை செய்வார்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. குறிப்பாக இந்த 9 பேர்ல அதிமுக நிர்வாகிகள் அருளானந்த முதற்கொண்டு இந்த குற்றவாளிகள்ல வந்து பல பேரும் பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகளா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமும் சூடு சொரணையாற்று பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்கு முடித்த அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு மக்களுடைய தன்னெழுச்சி போராட்டம், இயக்கங்களுடைய போராட்டம், கட்சிகளுடைய போராட்டம் இதையெல்லாம் சமாளிக்க முடியாம வழக்க சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறமேட்டு சிபிஐ தரப்பு வழக்கறிஞர்கள் மிக திறமையாக வாதாடி குற்றவாளிகளுக்கு தண்டனையை வந்து உறுதி செய்யறாங்க. குறிப்பாக டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்துட்டு இந்த வழக்குல வந்துட்டு குற்றவாளிகளுடைய குற்றத்தை நிரூபிக்கிறது மிகப்பெரிய சாட்சியா இருந்தது. ஒரு சில டேட்டாக்களை வந்துட்டு அவர்கள் அளித்திருந்தாலுமே அதையும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்றது 90% அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடிந்தது. சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பெண்களுமே பிறல் சாட்சியாக மாறாதது இந்த வழக்குக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்களை பெண்களை வந்துட்டு பெண்கள் மீதே குற்றம் சொல்லக்கூடிய சமூக சூழலும் நம்முடைய சமூக சூழலா இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்களும் அந்த சமூகம் தங்களை எப்படியெல்லாம் பேசும் அப்படின்றதெல்லாம் நினைத்து பார்க்காம மிகவும் துணிச்சலான மனப்பான்மையோடு இந்த வழக்குல கொஞ்சம் கூட வந்துட்டு பின்வாங்காம நின்னாங்க. பிறல் சாட்சி அவங்க மாறாம இருந்தாங்க. குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குடும்பம் அந்த பெண்களுக்கு மிகவும் துணையாக இருந்ததாலதான் இந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்று இந்த நீதியை வந்துட்டு நிலைநாட்டி இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆட்சி காலத்துல பண்ணிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்து கேள்வி எழுப்புறாரு. ஏன் நாங்க வந்துட்டு இந்த வழக்கை துரிதமாக சிபிஐக்கு மாத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை மெயின் குற்றவாளிகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா தப்பிக்க விட்டுவிட்டு சைடு குற்றவாளி அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மெயின் குற்றவாளிகள் இந்த வழக்குல வந்துட்டு முக்கிய குற்றவாளிகளாக மறைமுகமா இருந்தவர்கள் தப்பிக்க வைக்க வேலையை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த வழக்குல சிபிஐல மாத்தி விட்டு வலையில வந்துட்டு இந்த சின்ன மீன்களை மாட்ட விட்டு பெரிய திமிங்கல குட்டிகளை வந்து தப்பிக்க விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட விஷயத்துல வந்துட்டு உங்க அரசுக்கு ஏன் வந்துட்டு இன்னும் நடவடிக்கை எடுக்க அப்படின்னு கேட்கறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல திமுக ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக தெளிவாக குற்றவாளியை வந்துட்டு புகார் வந்த அந்த இரவே வந்துட்டு அந்த குற்றவாளியை கைது செய்யறாங்க. கைது செய்து அவனை வந்து சிறையில் அடிக்கிறதோட அவனுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் திரட்டி வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற வழக்கு விசாரணை வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. நிச்சயமா இதுலயும் குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க விட மாட்டார், தப்பிக்க போறது கிடையாது. முதல்வர் மு.க. ஸ்டாலினை சட்டசபையில வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க, என்னோட ஆட்சியில அது என் கட்சிக்காரனே இருந்தாலும் நான் தப்பிக்க விட மாட்டேன்னு வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க இந்த 2019 இந்த குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறமேட்டு பொள்ளாச்சி பாலியல் குற்றம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு சட்டசபையில அந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்களா? என் கட்சியை சேர்ந்தவனா தான் நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ட்டு உங்க கட்சியை சேர்ந்தவர்களுடைய திமிங்கல குட்டிகள் தான் இந்த வழக்குல வந்துட்டு முக்கிய குற்றவாளியா இருந்திருக்காங்க, அவங்க தான் இதுக்கு பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்கள்லயும் செய்திகள் வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர்களை எல்லாம் காப்பாற்றி விட்டுவிட்டு இன்னைக்கு வெட்டியா கேவலமா ஜம்பா அடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க வழக்க சிபிஐக்கு மாற்றி நீதி பெற்றுக் கொடுத்தோம். இந்த வழக்குல நீதி விசாரணையை வந்துட்டு அதிமுகவால தான் கிடைச்சதுன்னு சொன்னீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி மக்கள் எல்லாமே செருப்புலி விளக்க மாத்தலி ஓட ஓட அடிப்பாங்க. கொஞ்சம் கூட உனக்குள்ள கூச்ச நாச்சன்னு ஏதாவது இருந்ததுனாக்கா இப்படி ஒரு அறிக்கை மானமுள்ளவனா இருந்தா இப்படி ஒரு அறிக்கை விடுறதுக்கெல்லாம் தயங்குவான். மானகெட்ட ஜென்மம் தானே நீங்களாம். அதாவது எப்ப பாஜக கால்கள்ல விழுந்து அவங்க கால்களை நக்கி குடிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பயே உங்களுக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவும் போச்சு. அதனால கூச்சமே இல்லாம இப்படி ஒரு கேடுக அறிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா குற்றவாளிகள் எல்லாத்துக்குமே சாகர வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்மளுடைய குற்றவாளிகள் இப்பொழுதைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 60 நாட்களுக்குள்ள அப்பீல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்பீல் போனாலும் அவங்க வந்து தண்டனையிலிருந்து குற்றவாளியை தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு சாட்சிகளை கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு சிபிஐ வழக்கறிஞர் திரு சுரேந்திரன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க அப்பீலுக்கு போனாலும் அதாவது சிபிஐ வைத்த 79 குற்றச்சாட்டுகள்ல 10 குற்றச்சாட்டுகளை அவங்க நிரூபிக்க முடியலையாம, அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வந்து நாங்க அப்பீலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூச்ச நாச்சமே இல்லாம குற்றவாளிகளுடைய தரப்பு வழக்கறிஞர் தரப்பு வந்து சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதாதான் இருக்க. 79 குற்றச்சாட்டுகள் 10 குற்றச்சாட்டுகள் வந்துட்டு நிரூபிக்கப்பட்டன, 69 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பது அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணி அப்படின்னு சொல்லிட்டு
சமூக வலைதளங்கள் நெட்டிசன்கள் போட்டு போட்டு அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சமும் கூச்ச நாச்சமே இல்லாம இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக இந்த வழக்குல பாத்தீங்கன்னாக்கா சாகர வரைக்கும் இந்த 9 குற்றவாளிகள் சிறையிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக A1 குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. A2 குற்றவாளி திருநாவுக்கரசுக்கும் A5 குற்றவாளி மணிவண்ணனுக்கும் 5 ஆயுள் தண்டனைகளை கொடுத்திருக்கிறாங்க. A3 குற்றவாளி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள் கொடுத்திருக்கிறாங்க. A4 குற்றவாளி வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனைகள் கொடுத்திருக்கிறாங்க. A6 குற்றவாளி பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. A7 குற்றவாளி ஹெரன் பாபுக்கு 3 ஆயுள் தண்டனை. A8 குற்றவாளி அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. A9 குற்றவாளி அருண்குமாருக்கும் 1 ஆயுள் தண்டனை சொல்லிட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல குற்றவாளிகள் பெரிய ஆட்களோ சின்ன ஆட்களோ குற்றவாளிகள்ல ஒரு தரப்புக்கு மட்டுமே தண்டனை கிடைத்திருக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு தரப்பு குற்றவாளிக்கு கூட, ஏன்னா இவர்களை காப்பாற்றுவதற்கு எல்லா விதமான நேரடி மற்றும் மறைமுகமான அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் அதிமுக ஆட்சியில இருந்த போது செய்தார்கள். ஆட்சி விட்டு போனதுக்கு அப்புறமேட்டு செஞ்சாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி சிபிஐ தரப்பு இந்த வழக்குல இந்த சின்ன மீன் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதத்துல தமிழ்நாட்டுல இந்திய முழுக்கவுமே மைல்ஸ்டோனா இருக்கும் அப்படின்னாலும் சில சமூக ஆர்வலர்கள் நமக்கே கூட என்னன்னாக்கா இந்த மாதிரி சைக்கோ குற்றவாளிகள், அதாவது பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை டார்ச்சர் செய்து அடித்து பணத்தை பறிக்கின்ற இந்த மாதிரி பாலியல் குற்றவாளி சைக்கோகளுக்கு வெறும் ஆயுள் தண்டனை, அதுவும் சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை இதெல்லாம் போகாத இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா மரண தண்டனை கொடுப்பதுலதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியா சொல்றாங்க. நம்முடைய கருத்தும் அதுவாக தான் இருக்கு. ஏன்னா மற்ற தெரியாமல் செய்த பெரிய தவறுகளுக்கு கூட ஆயுள் தண்டனை இந்த மாதிரி கொடுத்து, ஆனா பெண்கள் விஷயத்துல இந்த மாதிரி அசிங்கமாக அவதூறாக அருவறுப்பாக ஒரு சைக்கோபாத் மனநிலையில் நடந்து கொள்கின்ற இந்த மாதிரி நபர்களுக்கு மரண தண்டனை போன்றவற்றை கொடுத்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கா பாலியல் குற்றங்கள் பெரும்பாலும் நடக்கிறது கூட குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிகழ்வு. இல்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஆயுள் முழுக்க சிறை தண்டனை அப்படின்றது கூட பாத்தீங்கன்னாக்கா இனிமேலும் பாலியல் குற்றங்கள் செய்பவர்களுக்கு நிச்சயமாக பாடமா இருக்கும். அதனால இந்த குற்றம் குறைவதற்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது எப்படின்னாலும் சரி இந்த வழக்குல சின்ன மீன்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. ஆனா திமிங்கல குட்டைகளுக்கும் சுறாக்களுக்கும் எந்த ஒரு தண்டனையெல்லாம் தப்பிச்சு இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் 2019 பிப்ரவரியிலே எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டாங்க. சிபிஐ தரப்பு நீதிமன்றம் தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை அதை வைத்துக்கொண்டு இந்த சின்ன மீன்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இந்த திமிங்கல குட்டைகளுக்கும் அந்த சுறா மீனுக்கும் தண்டனையை கொடுக்காத வரைக்கும் இது போன்ற குற்றங்கள் மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது. எது எப்படினாலும் சரி இந்த மாதிரி குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் அனைத்து அரசுகளுக்குமே, ஒன்றிய அரசுக்கு இருக்குது, மாநில அரசுக்கு இருக்குது. தமிழ் அரசு இதுல கடுமையான சட்டங்களை நிறுத்தணும். இந்த குற்றவாளிகள் திரும்பவும் அப்பீலுக்கு போனாலும் இந்த தண்டனைகள் உறுதி செய்யப்படும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சொல்வது நிச்சயமாக ஒரு விதத்துல நமக்கு ஆறுதலா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆட்சி மாற்றுறது. ஏன்னா இப்ப ஆயுள் முழுக்க சிறை தண்டனை அப்படின்னு சாகர வரைக்கும் சிறை தண்டனை சொல்றாங்க. ஆனா பரோல்ல வெளியே இவர்கள் திரும்ப ஆட்டம் கொட்டம் அடிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழும்புது சாமானிய மக்களுக்கு. இப்ப இவங்களுக்கு சாகர வரைக்கும் சிறை தண்டனைனாக்கா சாகர வரைக்கும் இவங்க சிறை தண்டனை இருக்கானா இவங்களுக்கு எந்த காரணத்துக்கும் எந்த சூழலையும் இந்த குற்றவாளிகளுக்கு எக்காலத்திலையும் பரோல் ஒண்ணு கொடுக்கவே கூடாது. அது போன்ற விஷயங்களையும் இதுல கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறேன். இந்த விஷயங்கள்ல தொடர்ந்து என்ன நடக்கிறது, தப்பித்த அந்த திமிங்கல குட்டைகளும் அந்த சுறாவும் இந்த மீண்டும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்களா என்பது குறித்தெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.